அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த பரிசுத்தமான நாளினுடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய திருவார்த்தை, அது உபாகமம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். நீ அவர்கள் தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்ளப் போவது உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தின் நேர்மை நிமித்தமும் அல்ல, அந்த ஜாதிகளுடைய துஷ்டத்தனத்தின் நிமித்தமாக கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியவற்றுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும்படியாக கடவுள் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தாங்க ஒண்ணாத பாடுகள் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்பதை நாம் கடந்த தபசு காலங்களிலே சிந்தித்து வந்தோம். அதே ஒரு நிலைப்பாடை தான் இந்த யாவே கடவுளும் இஸ்ரவேல் மக்களிடத்தில் புறஜாதியார்கள், உங்களுக்கு அனாக்கியர் என்று அழைக்கக்கூடிய ஒரு இன மக்கள் கடவுளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய செய்கைகளுக்கு விரோதமாக, கட்டளைகளுக்கு விரோதமாக, பிரமாணங்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினாலே அவர்களை துரத்தி விடுகிறார் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக. ஒரு காட்டிலே அழகான சிங்கமும் நரியும் இருந்தது. சிங்கத்தினுடைய குணம் நான் தலைவன் என்ற பெருமை, நரியினுடைய குணம் நான் தந்திரக்காரன் என்ற குணம். இரண்டும் ஒன்றை ஒன்று நேசித்து அன்போடு வளர்ந்து வந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த காட்டில் இருக்கிற அனைவரையும் நாம் ஆளுவோம் என்று சொல்லி சிந்திக்க நினைத்து தொடங்கின. அப்படி தொடங்கும் பொழுது, அந்த நிறைவை காண்பதற்காக அவர்கள் செய்யும் பொழுது, அவர்கள் அழைத்த அழைப்பு கடவுளுடைய கரத்தில் அங்கே வேதனை நிறைந்த ஒரு சூழல். இவர்கள் இருவரும் சிங்கமும் நரியும் சேர்ந்து அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் அழைத்து ஒரு கூட்டம் கூட்டியது, ஒரு கலந்துரையாடல் செய்தது. அப்பொழுது பேச ஆரம்பிக்கும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு தலைவனாக இருக்கிறோம், உங்களுக்குரிய ஆலோசனைகளை நல்ல முறையில் தந்திரமாக உங்களை தப்பித்து கொள்ள நரியானவர் ஆலோசனை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அந்த சிங்கமும் நரியும் சொன்னபோது அவர்கள் அத்தனை மிருகங்களும் யோசித்து என்ன செய்தது, இந்த 2 மிருகங்களையும் அந்த காட்டை விட்டே துரத்தினதாம் அத்தனை மிருகங்களும். இன்றைக்கும் கூட இந்த நிலையிலே அனாக்கியர் என்று சொல்லக்கூடிய மக்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அவர்கள் துரத்தப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய தீய செயல்கள். அவர் சொல்கிறார், உன்னுடைய நீதி நிமித்தம், இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார், உன்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, உன்னுடைய இருதயத்தின் நீதி நிமித்தம் அல்ல, அவர்கள் ஜனங்களினுடைய துஷ்டத்தனம், தீய காரியம். இன்றைக்கும் கூட இந்த சிங்கமும் நரியும் எப்படி துஷ்டத்தனத்தோடு, தீய காரியத்தோடு, தீய சிந்தனைகளோடு, எண்ணங்களோடு வந்ததோ, அவ்விதமாக இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்களும் சரி, நமக்கு தலைமையாக இருக்கின்றவர்களும் சரி, தலைவர்களும் சரி, அவர்களுடைய துஷ்டத்தனத்தை நம்மீது கொண்டு வந்து புகுத்துவதற்காக அவர்கள் முளைக்கிறார்கள். அப்படி முனைக்கும் பொழுது கடவுளால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவற்றை இனம் கண்டு கொண்டு அவர்களை துரத்தி அடிக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய விசுவாச போராட்டம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். நம்முடைய எதிரிகளை, நம்முடைய சத்துருக்களை, நம்முடைய அடிமைத்தன வாழ்வான நிலைகளை, நம்முடைய விரோதிகளை இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் துரத்தி அடிக்கிறார் நம்முடைய கண்கள் காண. ஆகவே இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு உலகத்தில் மிக மிக முக்கியமான நாள், உலக மலேரியா நாள் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற
அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க போகும் முன்பு கடவுள் பல்வேறு விதமான வாதைகளை கொண்டு அவர்களை வழிநடத்தினார். மோசே அந்த வாதைகளுக்காக கடவுளிடத்தில் அனுதினமும் மன்றாடும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட கடந்த 2022 23 ஆண்டுகளில் 22 21 ஆண்டுகளில் நம்முடைய வாழ்வு நிலையும் முடக்கப்பட்டு நாம் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தோம். இன்றைக்கு அடைக்கப்பட்ட அந்த வாசலை, சத்துருவின் வாசலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே இந்த உலகத்தை கழுவி சுத்திகரித்து, அனைவரையும் சுத்திகரித்து, இந்த தேசத்தை சுத்திகரித்து, அந்த சத்துருவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக துரத்தி விடுவதை நீங்களும் நானும் பார்த்து இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அனாக்கியர் என்ற அந்த துஷ்டத்தனமான ஜனங்களை ஆண்டவர் எவ்வாறு துரத்தினாரோ அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொல்லாத